கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள்ல டிவைன் வேர்டு ஊடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப இருக்கிற காலகட்டத்துல உலக மக்கள் எல்லாருக்கும் அத்தியாவசியமா தேவைப்படுகிறது பணங்க. அந்த பணம் இருந்தாதான் பொண்ணோ பொருளோ எதையும் வாங்குகிறதுக்கு முடிகிறது. அப்படி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாசத்துல 20ஆம் தேதி ஆனா குறைய தொடங்குகிறது. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆனாலே குறைய தொடங்குகிறது. கடைசி நாட்கள், அந்த மாதத்தின் கடைசி நாட்களை நகர்த்துகிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்குங்க. அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் இந்த நாளில தேவனுடைய வார்த்தை. இந்த நாள்ல நிச்சயமா ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவா கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 109:27 சொல்லுகிறது, இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் உங்களுடைய பினான்சியல்ல ஒரு அற்புதத்தை நிச்சயம் இந்த நாளிலே செய்கிறது. மார்க்கு 6வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வாதத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அநேக ஜனங்களுக்கு இயேசு போதனை செய்து கொண்டிருந்தார், உபதேசித்துக் கொண்டிருந்தார். வெகு நேரம் ஆயிடுச்சாம். அப்ப சீஷர்கள் இயேசுப்பாட்ட கேக்குறாங்க, இயேசுவே இது வனாந்திரமான இடம், வறட்சியான இடம், வெகு நேரம் ஆயிற்று. இவங்களெல்லாம் பக்கத்து ஊர்ல கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜனத்தை வாங்கி கொள்ளட்டும் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏசப்பா கேக்குறாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படி சொல்றாரு. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, அன்னொரு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இத்தனை பேருக்கு பங்கிட்டு கொடுக்க, இத்தனை பேரை போஷிக்கிறதுக்கு எப்படி கூடும் அப்படி சொல்றாங்க. அப்ப ஏசப்பா கேட்டாரு, உங்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அவங்க 5 அப்பம் 2 மீனை ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து வாங்கி இயேசுவினுடைய கரத்துல போய் கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு எந்த சீஷர்கள் சொன்னார்களோ இது வராந்திரமான இடம், வறட்சியான இடம், இது இங்க ஒண்ணு கிடைக்காது, பக்கத்துல போகட்டும்னு சொல்லி சொன்னாங்களோ அதே சீஷர்கள் கையில கொடுத்து அவர்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றி அவர்கள் மூலியமா அநேகரை போஷித்தார் என்று சொல்லி பாக்குறோங்க. அங்க சாப்பிட்ட புருஷர்கள் கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தாங்க. அப்ப குழந்தைகள், ஸ்திரீகள் எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் பங்கிட்டாங்க. மீதியான துணிக்கைகளையும் 12 கூடை நிறைய எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோங்க. இந்த நாளில நீங்க எதுல குறைய தொடங்குறீங்க, கர்த்தர் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வாங்க. வெகு நேரம் ஆயிற்று, வெகு காலம் ஆயிற்று இருக்கிறப்போ அந்த தெரியாது. ஆனா குறைய தொடங்கினாதான் இயேசு கிட்ட வந்தாங்க. இந்த நாள்ல நீங்க இயேசு வந்தே வரீங்களா? உங்ககிட்ட என்ன இருக்கு? அது பொண்ணோ பொருளோ இல்ல வேல்யூபிளா ப்ரெஷியஸா நீங்க நினைக்கிற நேரமோ இருதயமோ ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து உங்கள் மூலியமாய் உங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவார். அநேகரை போஷிப்பார். இந்த நாளில நிச்சயமாய் ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. மீதியான துணிக்கைகளை எடுத்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நிச்சயமாய் தேவரீர் இதை செய்தார் என்று சொல்லி அநேகர் அறிந்து கொள்வார்கள். நீங்க ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க. இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.